ஹலோ மக்களே, இது சேலம் டு வர்க்கலா ட்ரிப் டே 1. ஸோ நம்ம வந்து நைட் வந்து கிளம்புனோம். ஸோ கார் எடுத்துகிட்டு நைட் வந்து நம்மளோட சேலமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போன இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் தான். இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இப்போ எப்போனாலும் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. சேலம் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கோயிலோட மகிமை. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு காலையில் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கே அப்படியே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அங்கேயே போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அந்த பம் செட்லாம் இருந்துச்சு. அங்கே போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அந்த அழகான சன்ரைஸ் அப்படியே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ட்ராவல் ட்ரிப்பில் ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட் என்ன தெரியுமாங்க, அந்த டெசிக்னேஷன் பிளேஸை விட அங்கங்கே வண்டி எடுத்தும் போது ஒரு பிளேஸ் கிடைக்கும்ல, அது நம்மளுக்கே தெரியாமல் நாம் அந்த இடத்துல அரைவ் ஆகணும்னு ஒரு விதி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான சூப்பரான ஸ்பாட் தான் இது. பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. நம்ம போய் காசு கொடுத்து இப்படி நிற்கணும், இப்படி போகணும்னு நினச்சாக்கும் நமக்கு அது கிளிக் ஆகுது. ஆனால் எதாச்சியாக இந்த மாதிரி செட் ஆகும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பிளேஸ் அதே மாதிரி சாப்பிட்லான்னு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குளம், கேரளா கிட்ட வந்துட்டோம் அப்போ அந்த டைமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் ஒரு டெசிக்னேஷன் பிளேஸ் இல்லாமல் ஒரு எதர்ச்சியாக போன இடத்துல சூப்பராக கிடைச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கேயுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வர்க்கலாக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி கொடி அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி இது ஒரு தனி தீவு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இடம் வந்து நல்லா இருந்ததுங்க. ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் சேர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஓகே, நல்லா இருந்தது. அங்கேயே கடைலாம் போட்டிருந்தாங்க. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கே உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 2 போர்ட் மாதிரி இருந்தது. ஸோ போர்ட் 1 போட்டும் நம்ம எந்த டெர்மினலில் வந்து உள்ள என்ட்ரியாக டிக்கெட் எடுக்கிறோமோ அந்த டெர்மினலில் வந்துட்டு மறுபடியும் அங்கேயே நின்றுனா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு ½ hour கழிச்சு அவங்க மறுபடியும் வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா போட்டிங், அந்த போட்டிங்குமே சூப்பராக இருந்தது. ஒர்த்துங்க. ஒரு 100 per ஹெட்டுக்கு 100 வாங்குறாங்க. 100க்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட் ஆள் அந்த மதியம் கவுண்ட்ரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ரைட் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. நேராக போய் ரூமில் வந்து வெக்கேட் ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஃபஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலருக்கு பர்ஃபெக்டான ரூம். பீச், அதாவது ஸ்விம்மிங் பூலோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காகவே இந்த ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி அந்த ஈவினிங் வந்து ஸ்விம்மிங் பூலை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அடுத்த டே ட்ரிப்பை இன்னொரு vlogல போடலாம். பாய் பாய்.